ஒரு மட்டன் கறிக்கடையில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மட்டன் வாங்கிக்கிங்க. நான் வந்து என்னுடைய வீட்டு தேவைக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3/4 கிலோ மட்டன் வந்து பக்கத்து வீட்டு அக்கா வந்து சொல்லி கொடுத்த மட்டன் சுக்கா தான் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் சுக்கான்னு சொன்னீங்கன்னா அந்த மட்டன் கறிக்கடையில் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி தருவாங்க. இந்த மட்டன் கறிக்கடையில் வாங்கிட்டு போன மட்டன் கறியை வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்துங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல் உப்பு, இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு வந்து 1 2 இடிச்சிங்க. நீங்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திங்க. ஒரு குக்கரில் வந்து இந்த கழுவி வச்ச மட்டனு கூடவே வந்து 1 2 நசுக்கின இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா குக்கரோடு சேர்ந்த மட்டனை வந்து நல்லா குலுக்கி நல்லா கலந்து வச்சுங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா சுக்கா செய்கிறதுனால அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கரண்ட் மூலமாக நல்லா கலக்கிட்டு அடுப்பத்தை வச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெறும் பூண்டு மட்டும், கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள். குக்கர் 5 சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், வரமிளகா பார்த்து எடுத்துங்க. ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இஞ்சி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேக வச்சு எடுத்த மட்டன் ஆட் பண்ணுங்கள். நல்லா அப்படி வதக்குங்க. அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா சுண்டுட்டோம். ஓரளவுக்கு நல்ல தண்ணிலாம் நல்லா சுண்டி கறியெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு கடைசியாக பெப்பர் தூள் தூவிட்டு கடைசியாக வந்து இந்த கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. இந்த சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. கண்டிப்பாக